உன்னால மகிழ்னிய மனசுல இருந்து தூக்கி எறியவும் முடியாது. அதே மாதிரி என்ன உன் மனைவியா நினைக்கவும் முடியாது. நாம என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த கண்ணியத்தை நாம தான் காப்பாத்திக்கணும். இந்நேரம் நான் இருக்கிற இடத்துல மகிழ்னி இருந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதே மாதிரி நீயும் சந்தோஷமா இருந்திருப்ப. மகிழ்னிக்கு சொந்தம்னு சொல்லிக்க கூட யாரும் இல்ல ஆதி. அவளுக்கு நம்மள விட்டா வேற யாரும் உதவி செய்ய முடியாது. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஆனா அவ இல்லனா நீ வேற ஒரு வாழ்க்கையை ஏத்துக்கிற அளவுக்கு உனக்கு வேணா பக்குவம் இருக்கலாம். ஆனா நீ இல்லாம போனா அவ வேற வாழ்க்கையை ஏத்துக்கவே மாட்டா. கடைசி வரைக்கும் உன்னை நினைச்சுக்கிட்டு தனியாவே வாழ்ந்துருவா. ஏன்னா அவ மனசுல இன்னும் நீதான் இருக்க. அத பல சமயங்கள் அவ முகத்தை பார்த்தே நான் உணர்ந்திருக்கேன். நீ என் கூட க்ளோஸா பழகும் போதெல்லாம் அவ கண்ணுல ஒரு ஏமாற்றத்தை நான் பாக்குறேன். அவ என்னதான் அதை காட்டிக்காம மறைக்க முயற்சி செஞ்சாலும் அவளால முடியல ஆதி.